அவரோட தீட்சை இன்னும் ஒரு விதத்தில் பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வெறும் 5 மாதம்தான் ஆகுது நான் வந்து, எப்படி இது சாத்தியம்? என்ன இவரால் மாத்திரம் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? பார்க்குறவங்களாம் கேட்குறவங்களாம் சொல்லுவாங்க, அவன் வந்து சித்தருங்கெல்லாம் வந்து குகைக்குள்ளே 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்லாம் உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள் என்ன ஜஸ்ட் இப்படி போனீங்க, அதுக்குள்ளார உங்களுக்கு குருவின் பட்டம் எப்படி சும்மா கொடுத்தாங்களா அவனுக்குன்னு கேட்டாங்க என்ன சில பேர். சும்மாலாம் கொடுக்கல, அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கொடுக்கணும்னு. பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடுவாங்க, அதனால் எனக்கு அதெல்லாம் சும்மா வரலன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஜஸ்ட் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த மித்து பார்த்துட்டிங்க, வாசி யோகத்தில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இந்த வாசி யோகம் ஒரு அந்த வாசி யோகிக்கு என்னெல்லாம் பலன், அவன் எதிர்பாராத அளவுக்கு அவனுக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோடைய பிரதானமானது தலையானது உங்கள் கர்ம வினை. உங்கள் கர்ம வினையெல்லாம் வாசி யோகத்தில் தான் அழிக்க முடியுது. அது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதுக்கு. நம்மளுடைய அந்த எனர்ஜி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது அது எல்லா என்ன சொல்கிறது, அந்த ஒரு சென்டர்ஸ் எல்லாம் ரப் பண்ணி விட்டுட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு வாசி கை கூடுது அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுக்கு கர்ம வினைகள் குறைஞ்சிடுச்சுன்னு தான் அர்த்தம். மேலும் அதை நம்ம மேலே மேலே தியானம் பண்ணும்போது சுத்தமாக நம்ம ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு ஆத்மாவாக நம்ம தெம்படுவோம். அது ஒன்று. அடுத்தது வந்து முதுமை வராது. வாசியோகம் கையாண்டிங்கன்னா முதுமை வராது. அப்போ நீங்கள் என்ன எப்போவுமே யங்காக இருப்பீங்களா? அப்போ நம்மளுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. நம்மளுடைய இந்த வாசியோட அந்த எனர்ஜி, அந்த சக்தி என்ன பண்ணுது, நம்மளுடைய அணுக்களை எல்லாமே புதுப்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அழகாக இருப்போம். அவர் சொன்னார் பாருங்கள், உள்ளே நம்ம அகம் வந்து அழகாகிடும். ஏன்னா அங்கே உள்ள எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகுது, ரெஜுவினேட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் எப்போவுமே இருக்கும். நேச்சுரலி நம்ம வயசு குறைவாக சுறுசுறுப்பாக இருந்தாலுமே வயசு குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். இவங்க பாரு இவ்வளோ வயசாவது எப்படி வேலை செய்கிறாங்க பாரு, நம்ம எத்தனை பேர் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதுமை வராது. அது ஒன்று. நோய் அண்டாது. ரொம்ப நீங்கள் சிவனோட, ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் வாசி யோகத்தில் நீங்கள் சிவனோடு இருக்கீங்க, அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க. அந்த கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்சம் வேற இல்லை, நாம் வேற இல்லைன்ற அந்த தன்மைக்கு நம்ம போகிறோம், அந்த சிவத்துக்கு போகிறோம். நம்ம அந்த சிவமாக இருக்கும்போது நமக்கு எங்கே இந்த நோவு? நமக்கு தான் உடம்பு இல்லை, மனம் இல்லை, வெறும் ஆன்மா தானே நம்ம. அப்போது இந்த நோவு வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், மறுபடியும் இதே தான், இந்த செல்ஸ் எல்லாம் இதுவாகிட்டு அப்படியே வந்தாலும் அது சின்ன ஒரு விஷயமா இருக்கும், போயிடும். நம்மளை வந்து அது ரொம்ப தாக்காது. இன்னொரு விஷயம், அது ஒரு உயிர் காப்பு. நம் உயிரே நம்மளுக்கு காப்பாக இருக்கும் எப்போ நம்ம சிவத்தோடு இருக்கும்போது. உயிர் காப்பு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத ஒரு அசம்பாவிதங்கள். இதுக்கு ஒரு உதாரணம் கூட நடந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு கேண்டில், ஒரு லைட் ஆஃப் ஆகி போச்சு, ஒரு கேண்டில் வச்சேன். அந்த கேண்டலில் வந்து கிரிப்பாக தான் வச்சேன்றது நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் 1:30 மணி ராத்திரிக்கு அந்த கேண்டில் சாஞ்சி அங்கே இருந்த கார்னர் டேபிள், பிளாஸ்டிக் எல்லாம் எரிய ஆரம்பிச்சது, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா எதுவும், ஆனால் எனக்கு தூக்கமே இல்லை. அது எனக்கு முன்னாடி ஒரு ரெட்னஸ் போயிட்டே இருக்குது. அந்த ரெட்டு ஃப்ளேம் என் முன்னாடி காட்டுது. அப்போது தூக்கத்துலேருந்து 1:30 மணி தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்த்தா இது எரிஞ்சிட்ருக்கு. உடனே அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, சரி இவ்வளோ பயம் இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கணும்ல, படுத்தோடனே அப்போது நினச்சேன், இது யார் காப்பாற்றுறது? நம்மளுக்கே அந்த காட்சி வரணும், நமக்கே அந்த காட்சி தெரியணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு யோகத்தில் உங்களுக்கு எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டிடும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும்ன்றதுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம், நான் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். நம்ம புக்கில் பார்த்தோம், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன நடக்குது. சேவ் யூ சேவ்ட், இட் வில் யூ. அதுதான் இந்த யோகத்தெல்லாம் நம்ம கையாளும் போது நமக்கு அது ஒரு காப்பாக இருக்கும். நம்ம சொல்கிறது இல்லையா, கடவுள்கிட்ட தலைக்கு வந்தது தலப்பாவோட போகுது அப்படின்னா, என்னது அது தலப்பா, என்னது அது தலைக்குள்ளே தான் அந்த உயிர் இருக்குது, இந்த கபாலத்தில் தான் இந்த உயிர் இருக்குது, இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த தலப்பா வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால், நம்மளுக்கு சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க இப்படி இதுவாக சொல்கிறாங்க.
இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்களும் அப்புறம் நவக்கோள்களும் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வசமாகும். நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போக வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை தூக்கி குரு இருக்காரா, இல்லை சனி என்ன பண்ண போகிறான், இல்லை ராகு என்ன பண்ண போகிறான், ராகு இது நடக்குது, இது நடக்குது, அப்படி நடக்குதுன்னு பாதி நேரம் யூடியூப்பை பார்த்து பயந்து தான் போகிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் வாசி யோகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது, நீங்கள் வாசி யோகத்தில் நீங்கள் சிவனாகவே மாறி இருக்கும்போது இந்த தாக்கங்கள்லாம் எதுவுமே வராது. 100% நான் எழுதி தரேன். இதை பற்றின சிந்தனையே வராது உங்களுக்கு. அதுதான் வாசி யோகத்துடைய சிறப்பு அம்சம். எனவே நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சின்னதாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் வாசி யோகத்தை பற்றி. அது என்ன உங்கள் குருக்கிட்ட இருக்கும்போது மாத்திரம் இதெல்லாம் நடக்குது, மற்றவங்களோட இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தாரகம் வந்துடும். உங்கள் குரு வச்சுன்னு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்போம். ஆமாம், ஒரே ஒரு மந்திரம் இருக்குது, எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு பெருமான். அருணகிரிநாதர் பெருமானுக்கு கொடுத்தா மாதிரி குருதேவா எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு தாரக மந்திரம் சும்மா இரு அப்படிங்கிற ஒரு மந்திரம். சும்மா இரு அப்படிங்கிற ஒரு மந்திரம். இந்த சும்மா இருன்னா எப்படி, சிவனேன்னு இரு அப்படிங்கிறது. அது ஒரு பாட்டாக கூட குருதேவா அன்னைக்கு சொல்லி காட்டினார் ஒரு கவிதையாக. சும்மா இருந்தேன், தானாகவே சக்தியை உணர்ந்தேன். சும்மா இருந்தேன், தானாகவே சிவனை உணர்ந்தேன். சும்மா இருந்தேன், அந்த சிவத்தையே உணர்ந்தேன். சும்மா இருந்தேன், இதுதான் பேரின்பம் என்று உணர்ந்தேன். எனவே நாம் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா குருதேவா மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது என்ன சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே இல்லை. இவ்வளோ அழகாக நம்மளை கொண்டு போய், நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் எல்லாவற்றையும், இந்த பாதுகாப்புன்னு சொல்லும்போது எனக்கு அங்கே தான் விடிவுன்னு சொல்லும்போது அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறது அந்த க்ஷணமே நான் முடிவுக்கு வந்தேன். சுத்தமாக அந்த சரணாகதியில் நான் இறங்கி இந்த அளவுக்கு அவர் என்னை தூக்கி விட்டுருக்கிறதுக்கு காரணம் அவர் மேலே நான் வச்சிட்ருக்க இந்த பக்தி, சரணாகதி தான் அதுக்கு முக்கிய காரணம். ஒரே ஒரு நன்றி மாத்திரம் சொல்லிக்க விரும்பப்படுறேன். எல்லாம் எப்போவுமே நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது நீங்கள் கேட்டு எதுவுமே பிரபஞ்சம் மறுத்ததில்லை. நமக்கு தான் கேட்குற சக்தி வேணும், நமக்கு தான் கேட்குற யோகிதையும் வேணும். நம்ம அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா அது எப்போவுமே ரெடியாக தான் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. நம்மளுடைய அன்றாட ப்ரேயர் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் படைப்புக்கு நன்றி, நம்மை படைத்தவனுக்கு நன்றி. இதை உணர்த்திய சத்குரு அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. வாய்ப்பளித்த குருவுக்கு நன்றி பகவான். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையில் இந்த பஞ்சபூதங்கள ஸ்தலமான நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை. குருதேவாவுடைய தீட்சை பற்றி ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போ இன்றைக்கி கொடுக்குற தீட்சை எப்படி இருக்கும்னு பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் இல்லையா, அதுவே நம்ம பண்ண பெரிய அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனியும் வாய்ப்பு கொடுத்த குருதேவாவுக்கு ரொம்பவும் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ எவ்ரிபடி.